Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 367 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம தௌசண்ட்ஸ் அன்னி கப்பலை காட்டுறாங்க. அதுல பெரானாவோட சர்வன்ட்ஸ் அந்த மேன்ஷன்ல இருந்த சாப்பாடு ட்ரெஷர்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்து கப்பல் அடிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்மளுக கப்பல்ல இதுல வேற இவங்க கொண்டு வந்து வச்சதுல ஃப்ரிட்ஜே நிரம்பி போச்சாமா. திருப்பி அதுக்குள்ள எல்லாம் அமைக்க வைக்க முடியாது, வேற ஏதாச்சும் பண்ணலாமான்னு கேட்டா அவங்க கிட்ட பேண்ட்ரி இருக்கான்னு கேப்பா. இருக்குது என்ன ஒண்ணு, அப்ப அங்க கொண்டு போய் வைங்கடா, நீ இவனுக்கு வாயில ஊட்டி விடணும், சாட்டு புட்டுன்னு வேலைய முடியடா. இதுல வேற சீக்கிரமா எல்லா ட்ரெஷரையும் கொண்டு வந்து உள்ள வைக்க சொல்லுவா. அதுலயும் ஒரு சின்ன ஜெம்மு கூட மிஸ் ஆயிடக்கூடாதாமா. இத மட்டும் நம்ம நமி கேட்டானா எவ்வளவு சந்தோஷப்படுவா. பின்ன நம்மளாலே கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய வேலையை பெரோனா அவளையில வச்சே நோகாம பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த ஓர் பையில காட்டுறாங்க. அவனை தான் நம்மளுக்கு அடிக்கணும்னு சொல்லி எல்லாம் சுத்து போட்டாங்கல்ல. சஞ்சி கல்ல விட்டு அடிச்சதுனால அவன் காண்டாயி அவனை அட்டாக் பண்ண போவான். அந்த கேப்ல நம்ம ஜோரோ பிராங்கியோட நுச்சாக் எடுத்துக்கிட்டு ரோபின் கிட்டயும் ஹெல்ப் கேட்டுட்டு அவன் ஒரு சைடு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண போவான். அந்த ஓரு நம்ம ஜோரோவை கவனிக்கல. சஞ்சி அவனை அடிச்சிட்டான்னு சொல்லி காண்டாயி ஓங்கி கம்னு குத்த போவான். சஞ்சி உசோப்பு கிட்ட வேலையை ஸ்டார்ட் பண்றான். அந்த ஓரு குத்தும் போது கையை கீழே ஊனிட்டு தானே அட்டாக் பண்ணணும். அவன் கையை ஊனி இருக்க இடத்துல ஆயில வச்சு உசோப் அடிச்சு விட்டுருவான். அது என்ன ஆகும், கையை வலிக்கி விட்டு அப்படியே கீழே விழ போவானா. அப்பங்கும் போது ஜோரோ சஞ்சி கிட்ட இனிய பறக்க விடுறாமா. ஏன்டா கிறுக்கு பையில அதை ஏன்டா கையில வச்சுட்டு சுத்திட்டு வரேன்னு கேப்பான். உன்னால முடியாது இல்ல, எப்படி மாசா ஐயா சுத்திட்டு வரானா, சொல்ற மட்டும் சைடான உடனே வந்து தோலடா நாசமா போனவனேன்னு காலை நீட்டுவான். நம்மளு கரெக்டா ஜம்ப் பண்றதுக்கு வந்து நிப்பான். ஓங்கி மேல அடிச்சு விடுவான். ஜோரோ சும்மா மின்னல் வேகத்துல அந்த நுச்சாக்க காட்டுத்தனமா சுத்திட்டு போவான். இப்போ அந்த ஓர் கீழே வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஜோரோ வேகமா அட்டாக் பண்ண வரத அவனால தடுக்க முடியல. அவன் வந்த வேகத்துல மேல தூக்கி இருந்த கையிலேயே ஒரு அடி சும்மா ஸ்ட்ராங்கா வைப்பான். அப்படி அடி வச்சதுலயே அவன் கையை வந்து அப்படியே மரத்து போன மாதிரி ஆயிருச்சு. இந்த கேப்ல நம்ம ரோபின் என்ன பண்ணுவான், அவன் முதுகுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கைய வரப்பான். ஒக்காமக்கா கொச்சமுச்சான்னு வரும். இது வரைக்கும் இப்படி ரோபின் கையை கொண்டு வந்து நம்ம பார்த்தது இல்ல. அத்தனை கையுமே ஒரு கையா மாத்தி அந்த கையை வச்சு அவன் அடி வாங்கி மரத்து போயிருக்கே அந்த கையை அலேக்கா லாக் பண்ணி பின்னாடி அமைக்கிடுவான். சோ இப்போ ஒத்த கை வழுகுது, ஒத்த கையை அடிச்சு பின்னாடி லாக் பண்ணிட்டாங்க. ஒரு சைடா சாஞ்சு இருக்கிறதுனால ஒத்த கால்ல பையன் நொண்டிட்டு இருக்கான். ஐயோ நான் விழ போறேன்னு சொல்லி பதறிட்டு இருப்பானா. அடுத்தது நம்ம பிராங்கியோட டர்ன். அவன் என்ன பண்ணுவான், வித்தின் a fraction of secondலயே ஸ்டெப்ஸ் உருவாக்கி வேகமா மேல போவான். அவனுக்கு உட்ட சப்ளை பண்றது நம்ம சாப்பர் பிராங்கி ஸ்கைவாக்னு சொல்லி டபட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பன்னு அடிச்சுட்டு மேல போவானுங்க. ஆமா என்ன பண்றானுங்க இவனுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். அப்படி முடிஞ்ச அளவுக்கு மேல வேகமா ஏறி போவாங்க. அந்த ஸ்டேர் கேஸ் அப்படிக்கான்னு கொஞ்சம் ஆடும், ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு அது தாங்காது. தாங்குற அந்த கேப்ல வேலையை பார்த்தோன்னு சொல்லி கரெக்டா அவன் மூஞ்சிகிட்ட வந்து ஒரு ஜம்ப். ரெண்டு பேரும் வந்த வேகத்துல அவனுங்க பவர் பஞ்சில வாயிலேயே ஒரு குத்து. சொல்ல போனா அது சரியான அடி. ஏன் அவனுங்க வாயில போய் அடிக்கிறானுங்கன்னா சாப்பர் அவனோட வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டான். அட எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு வீக் ஸ்பாட்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால இவன் வாயில நல்லா வச்சாலே பிரெயின்ல நல்லா அஃபெக்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லுவானா. சொல்ல போனா இவனை அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாஸ் மட்டும் தனியா ஆடுது, தலை தனியா ஆடுது. சொல்ல போனா நல்லா சமத்தியான அடிதான். ஊருக்கே ஒரு செகண்ட் கிருகல் ஆயிருச்சு. அப்போ சஞ்சய் அவனை பார்த்துட்டு என்ன பாக்கன்னு, உன்னோட ஒரு கால் மட்டும் எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நிக்குது, நிக்க கூடாதேம்பா. அதாவது இவ்வளவு அடி வாங்கி அந்த ஒத்த கால அப்படியே பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டே இருக்கான், கீழே விழாம. ஒட்டுவானா இனி சஞ்சி இந்த வர்றான்டான்னு அப்படியே மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவான். அவன் வர்றத பார்த்து அந்த ஓரே பயந்து அடிச்சு பின்னாடி போவான். ஆனா அவன் வந்த வேகத்துக்கு கால்ல சும்மா நச்சுன்னு ஒரு மிதிய வைப்பான். அப்படியே கீழே பேன்னு விழ வருவான். ஆனா விழாம கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பான். சஞ்சி விட்ட மாட்டான்டா ஒன்னு இன்னும் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு அமுக்கு. அவ்வளவுதான், கால் வலிக்கி விட்டு அப்படியே தலை கீழே கத்திக்கிட்டே பொறுமையா விழுவான். ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல மான்ஸ்டரை கவுத்தியாச்சு, இதுக்குதான் ஓவரா ஆடக்கூடாது வச்சமுள்ள பேங்கும் பாங்க. அந்த ஒரு கண்ணா பின்னான்னு தலை கீழே போய் விழுந்த உடனே அந்த மொத்த இடமுமே பயங்கரமா அதிரும். சொல்ல போனா த்ரில்லர் பார்க்கே ஒரு செகண்ட் வெடவடத்து போயிருச்சு. உடனே உசோப்பு கெத்தா கத்துவான், இப்ப தெரியுதா நாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு, எங்க கிட்ட மோதனா எவனையும் விட மாட்டேன். மான்ஸ்டர் லூஃபி பாத்துக்கிட்டியா, கண்ணிமைக்கும் நேரத்துல உன்னைய கவுத்தி போட்டுட்டோம்ல, ஆளை பாத்தீங்களா நல்லா அண்டாவா அடுப்புல வச்ச மாதிரி இருக்கான், ஃபர்ஸ்ட் அடியே தெரிய விட்டோம்லன்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லுவாங்க. அப்படியே கண்ணா பின்னான்னு தலையில காலை பொழந்த மேனி கிடப்பானா. இந்த ஜோம்பிஸ் எல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு வாய பொழந்துருவாங்க. பின்ன அந்த மான்ஸ்டருக்கே இந்த நிலைமையா, யார் இதை பண்ணான்னு ஒன்னும் புரியல. மேன்ஷன் வேற கண்ணா பின்னான்னு உடஞ்சு விழுந்துட்டு இருக்குது. ஆனா இப்ப அதை விட முக்கியம், அந்த ஓரை யாரு கவுத்தி போட்டா. ஏன்னா 1000 பேர் ஒன்னா சேர்ந்தாலுமே அந்த ஓரை கவுத்த முடியாது. அவனையே இப்படி வச்சு செஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க சாதாரண ஆளுங்க இல்லங்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவன் அப்படியே குண்டக மண்டக விழுந்ததுனால அந்த இடமே புகை மண்டலம் ஆயிரும். நம்ம ஆளுகளும் என்ன கவுந்துட்டான், ஆளு சத்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போய் லுக்கு விடுவாங்க. அவன் கவுத்தி போட்டதுனால பயங்கரமா காண்டாயிட்டான். நீங்க எல்லாம் ஒரு புள்ள பூச்சிங்க, ஒரு ஊதுனா தாங்க மாட்டீங்க, என்னையவே அட்டாக் பண்றீங்களா, சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டீங்க, உங்க எல்லாத்தையுமே நான் பறக்க விட போறேன் அப்படின்ட்டு வெறி கொண்டு கத்துவான். அவன் கத்துறது அந்த மொத்த ஏரியாவுக்குமே எக்கோ ஆகும். தூரத்துல இருந்து
டோர் கவுந்தத பெரோனா பாத்துருவா. அவளால நம்பவே முடியல எப்படி அந்த தடிமட்டு பயல இப்படி தோக்கடிச்சாங்கன்னு. ஏன்னா அவர் ஏதோ லெக் மசாஜ் பண்ற மாதிரி காலை மட்டும் மேல ஆட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த பெரோனா மொரியா கூட இருந்ததே ஒரு ஜாலிக்காகவும் ஃபன்னுக்காகவும் மட்டும்தான். இப்ப அவங்க கூட ஒட்டிட்டு இருந்தா இவ உயிருக்கே ஆபத்துன்னு தெரியும் போது எதுக்காண்டி அவங்க கூட இருக்கணும், எஸ்கேப் ஆறதா நல்லது. அதனால அவளோட ஜோம்பிஸ் எல்லாத்துக்கிட்டையும் சீக்கிரமா வேலைய முடிங்க गाइस, சாட்டு புட்டுன்னு நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்பணும், இல்லன்னா நமக்கும் பஞ்சாயத்து தான் சொல்லுவா. உடனே எல்லா ஜோம்பிஸும் ஓகேன்னு சொல்லி வேகமா வேலைய பாப்பானுங்க. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லா இருந்த ஐட்டத்தை இப்ப கப்பலுக்கு ஏத்திட்டு இருக்கானுங்க. லேட் ஆகதானே செய்யும். அந்த டைம் ரெண்டு முயலுங்க பெட்டியை தூக்கிட்டு போகும்போது இடையில எவனோ ஒருத்தன் வந்து நிப்பானா. யாரா நீ, உன்னை பார்த்தா ஜோம்பி மாதிரியே தெரியலன்னு கேட்பாங்க. அவன் அப்படியே சைலண்டா நிப்பான். உன்னை பார்த்தா கரடி மாதிரி இருக்க, ஆளும் பார்க்க பல்கா பயங்கரமா இருக்கிற, உன்னை பார்த்தா குமா மாதிரி இருக்குதும்பாங்க. நல்லா கெஸ் பண்ணீங்க, சூப்பர்னு சொல்லிட்டு கையில பைபிளோட பொறுமையா இவங்க பக்கத்துல வருவான். அதுக்கே அவனை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆளே பார்க்க பயங்கர ஜெய்ஜாண்டிகா இருக்கான். அவங்க கிட்ட இப்போ கெக்கோ மொரியா எங்க இருக்கான் கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்னு பயங்கர டெரரா அவன் கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.